அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறதுங்க. அந்த நாள் 13/12/2024 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 13/12/2024 தேதியான இன்றைய தினம் கார்த்திகை தீப பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த கார்த்திகை தீபம் இந்த 2024 ஆண்டில் எப்போது செல்வம் பெருக வீட்டில் நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், எங்கு ஏற்ற வேண்டும் என்பது குறித்தான பல தகவல்கள் தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்றுதான் இந்த திரு கார்த்திகை தீப திருவிழா. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவின் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாள்ல நம்மால் காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களில் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கங்க. வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தாங்க. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபமேற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவது மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டால் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இப்படிப்பட்ட இறைவனை தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த நாள்தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதே போன்று விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் கார்த்திகை தீபம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது, கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது இவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில், சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில், மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகுங்க. அது
அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் வீட்டின் அளவு அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிக்ஷம் தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்து விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கை 5 அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். அதேபோல் நிலைவாசல் 2 விளக்குகள், வாசற்படி 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னலில் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபங்கள், சமையலறை 2 தீபங்கள், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியில் யம தீபம் 1 விளக்கு ஏற்ற வேண்டும். இப்படியாக நாம் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக நம் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே நீங்கி நம் வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் தன குடும்ப அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தை பார்வையிடுவதும் 3ஆம் இடத்தை செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பான அமைப்புகள் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தன்னம்பிக்கையோடு முன்னேறுவீங்க. சகோதர உதவுவார்கள். அதே போல் புது முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். விருந்து, வேடிக்கை முதலிய விஷயங்களில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதரக்காரன் ஆகிய செவ்வாய் நீச்சம் அடைவதால் உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே போல 7ஆம் இடத்தில் உள்ள சூரியன் அதிக பிரயாணத்தையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தருவார். சுப செயல்கள் கடைசி நேரத்தில் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.